இரு நண்பர்கள் சிறு வயதிலிருந்து ஒன்றாக பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தார்கள். படித்து மேல் படிப்புக்காக இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து சென்றார்கள். அதன் பின்பு அநேக வருடங்களாக இவர்கள் ஒருவரையொருவர் பார்க்கவில்லை. எந்தவிதமான ஒரு தொடர்பும் இல்லாதவர்களாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட இருவருக்கும் ஒரு 60 வயதுக்கு மேலாக ஆகியிருக்கும். திடீரென்று ஒரு நாளிலே அவர்கள் இருவரும் சந்தித்தார்கள். சந்தித்த பொழுது இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டு அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய வேலை இவைகளை பற்றி பேசி கொண்டு இருந்தார்கள். அப்படி பேசி இருக்கும்போது அந்த ஒருவர் கூறினார், நான் படித்து போதகராக இருக்கிறேன் என்று கூறினார். இன்னொருவர் கூறினார், நான் அநேக கம்பெனிகளுக்கு ஓனராக இருந்து பெரிய ஒரு செல்வந்தராக நான் இருக்கின்றேன். எனக்கு கீழே அநேக மக்கள் வேலை செய்கின்றார்கள். இப்படியாக நான் இருக்கிறேன் என்று கூறினார். உடனே அவர் சரி நீ வா அப்படின்னு சொல்லி அந்த போதகரை கூட்டிக் கொண்டு ஒரு சிறு மலை போன்ற இடத்துல போய் அந்த இடத்துல இருந்து அவர் எல்லாவற்றையும் காண்பித்தார். கண்ணுக்கு எட்டும் தூரத்தில் உள்ள தனது எல்லா சொத்துக்களையும் அவர் காண்பித்தார். பல ஏக்கர் கணக்கிலே அவருக்கு இருக்கிற அந்த நிலங்கள், விவசாயங்கள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக அதை காண்பித்தார். அதன் பிறகு தொழிற்சாலைகளை காண்பித்தார். தான் அழகாக மாளிகை போன்று கட்டியிருக்கிற தனது வீட்டை அவருக்கு காண்பித்தார். அதன் பிறகு அவர் கடைசியாக அவர் மரித்த பிறகு அவருடைய சரீரம் இளைப்பாறுவதற்கான இடத்தை மிகவும் அழகாக நல்ல விலையுயர்ந்த கற்களால் அது கட்டப்பட்டு அங்கே இருக்கிறதை அவர் காண்பித்தார். இந்த இடத்தையும் என்னுடைய சரீரம் நான் மரித்த பிறகு இளைப்பாறுவதற்காக கட்டி வைத்திருக்கிறேன் என்று கூறினார். அப்பொழுது அந்த போதகர் நண்பர் கூறினார், பரவாயில்ல, வெரி குட், ஓகே, நீங்கள் எல்லாவற்றையும் நன்றாக செய்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வாதமாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் கூறினார். நீங்கள் உங்களுடைய சரீரம் இளைப்பாற வேண்டிய இடத்தை மிக அழகாக நீங்கள் கட்டியிருக்கிறீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் உங்களுடைய ஆத்துமா இளைப்பாறுவதற்கான இடத்தை நீ கண்டுபிடித்தாயா என்று அவர் கேட்டார். உடனே அந்த செல்வந்தர் சற்று நேரம் யோசித்தார். யோசித்துவிட்டு, நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை. ஏனென்றால் எனக்கு படிப்பு, குடும்பம், தொழில், கம்பெனி இப்படி என்று நான் அதிகமாக வேலை செய்து கொண்டே இருந்ததினாலே அங்குமிங்குமாக பல இடங்களுக்கு, பல நாடுகளுக்கு சென்று கொண்டு நான் இந்த தொழில் செய்து கொண்டு வந்ததினாலே என்னால் அதை பற்றி நினைக்கவும் இல்லை, எனக்கு நினைக்கவும் நேரம் இல்லை. எனக்கு என்னுடைய காரியங்களே எனக்கு சரியாக இருந்தது. ஆண்டவர் என்னை இவ்வளவு விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஒரு பெருமிதத்துடனே நான் இருந்தேன். அதை பற்றி நான் சற்றேனும் நினைக்கவில்லை என்று கவலையுடன் கூறினார். ஆம், நான் என்னுடைய சரீரம் இளைப்பாற இடத்தை தேடிவிட்டேன். நீ சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகம் வருது, என்னுடைய ஆத்துமா இளைப்பாறும் இடத்தை நான் தேடவில்லையே என்று சொல்லி உடனே அவர் கேட்கின்றார் அந்த போதக நண்பரிடம், நான் எப்படி அந்த ஆத்துமா இளைப்பாறும் இடத்தை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத நீ எனக்கு உதவி செய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த போதக நண்பரும் அவருமாக அந்த இடத்திலே இருந்து ஆண்டவர் அருளுகின்ற ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நித்திய வாழ்வு இவைகளை பற்றி நண்பனுக்கு எடுத்து கூறினார். எடுத்து கூறின உடனே அவரும் அதை உணர்ந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தார். அதன் பிறகு இவர் கூறினார், இனிமேல் நீ கவலைப்பட வேண்டியதில்லை, உன்னுடைய ஆத்துமா இளைப்பாறும் இடத்தை நீ கண்டுபிடித்து விட்டாய், ஆண்டவருக்காக நீ இனிமேல் வாழ வேண்டும் என்று கூறி அவருக்காக ஜெபித்து சென்று விட்டார். ஆகவே இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த செல்வந்தனை மாதிரி தான் நாமும் உலக ஆசை, உலக காரியங்கள், உலக ஆஸ்தி இவைகளுக்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய சரீரப்பிரகாரமான காரியங்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆத்மா இளைப்பாறும் இடம், ஆத்மாவுக்கென்று ஒரு இடம் என்கிறத நாம் அதை பற்றி நினைக்கவே இல்லை. ஆண்டவர் என்னுடைய ஆத்மாவில் வாசம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருகின்றதே இல்லை. அதற்கு நாம் இடம் கொடுப்பதும் இல்லை. இப்படியாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே சற்று நேரம் நின்று உலக பிரகாரமாக வாழ்ந்தாலும் உலகத்திலே வாழ்ந்தாலும் நித்திய வாழ்வு ஒன்று உண்டு என்பதையும் நாம் சற்று யோசிக்கின்றவர்களாக இருந்தால் மிக நல்லதாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 13 முதல் 36 வரை உள்ள வசனங்களில் பொருளாசையுள்ள மனிதனை பற்றிய உவமையை இங்கு கூறுகின்றார். அவர் அந்த ஆஸ்தியை பற்றி கூறுகின்ற இடத்தில் அவர் கூறும் பொழுது மதிகேடனே என்று அவர் அந்த இடத்திலே செல்வந்தனை அழைத்து அந்த ஒரு உவமையை கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த உவமையை நாம் முதலாவதாக உலகத்தில் ஐஸ்வர்யமுள்ளவன்
இரண்டாவதாக தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்கிற குறிப்புகளிலே நாம் தியானிப்போம். நாம் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் நாம் இவ்வுலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்று நாம் நினைத்து நாம் நித்திய வாழ்வுக்குரியவர்கள் என்கிற எண்ணத்தோடு வாழ நம்மை அர்ப்பணிப்போம். முதலாவதாக உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவன். லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல நம்ம வரும்போது, ஒருவன் ஆண்டவரிடம் வந்து என் பாகத்தை எனக்கு பிரித்து கொடுக்கும்படி என்னுடைய சகோதரனுக்கு கூறும்படி ஆண்டவரிடத்துல வந்து சொல்கிறான். சொன்ன போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு 15வது வசனத்தில், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்ற வார்த்தையை அந்த இடத்துல கூறுகின்றார். பொருளாசை வாழ்வுக்கு மிக ஒரு ஆபத்தான ஒன்றாகும் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் பொருளாசைக்கு நாம் இடம் கொடுக்க கொடுக்க அந்த ஆசை நம்மை வந்து அதற்கு அடிமையாக்கிவிடும். அது என்னத்தை கொடுக்குதோ அதை தான் நாம் செய்கின்றவர்களாக ஆகிவிடுவோம். ஆகவே நாம் பொருளாசை இல்லாதவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம் என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக இந்த ரோம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு பணத்தை பற்றி. பணம் என்பது கடல் தண்ணீரை போன்றது. கடல் தண்ணீர் உப்புள்ள தண்ணீர் இல்லையா? அந்த உப்புள்ள தண்ணீரை நாம் குடிக்க குடிக்க அதிகமாக தாகத்தை உண்டாக்கும், தாகத்தை அடக்காது என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இந்த பணம் பொருளாசையும் வந்துட்டு நம்மக்கிட்ட வர 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 தாகம் தீர்க்கப்படாதவர்களாக இன்னும் வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆசையை நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆசை நம்மை வந்து அப்படியே ஆட்கொள்ளும் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மகன் தகப்பனிடம் எனக்கு அந்த ஷூஸ் வேண்டும், இந்த ஷூஸ் வேண்டும் என்று கேட்பான். அடுத்ததாக எனக்கு அந்த வாட்ச் வேண்டும், இந்த வாட்ச் வேண்டும் என்று கண்ணில் போடுற கண்ணாடி விதவிதமாக கேட்டுகிட்டே இருப்பான். மகனுக்கு எவ்வளவோ சொல்லி பார்ப்பாரு, அவன் கேட்கவே மாட்டான். எதை வாங்கி கொடுத்தாலும் அவனுக்கு திருப்தியும் இருக்காது. எனக்கு இது வேண்டாம், அவன் அதை மாதிரி வச்சுருக்கான், அதை மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். அப்போ இவர் யோசித்தார், இவன் இப்படி ரொம்ப ஒரு பொருளாசை உள்ளவனாக இருக்கிறானே, அதனால் இவனுக்கு ஏதாவது ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது ஒரு இடத்துல 2 கால்களும் இல்லாத ஒரு மனிதனை காண்பிக்கிறார். அவன் பார்க்குறான். அடுத்தது கொஞ்சம் தூரம் போய் 2 கைகளும் இல்லாத ஒரு மனிதனை காண்பிக்கிறார். அதையும் பார்க்குறான். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் 2 கண்களும் இல்லாத ஒரு மனிதனை காண்பிக்கிறார். அதையும் பார்க்குறான். பார்த்துட்டு தான் அவன் யோசிக்கிறான், கால்கள் அந்த மனுஷனுக்கு இல்லை, இவங்களுக்கு கைகள் இல்லை, இவருக்கு கண்கள் இல்லை. ஆனால் நான் கேட்குறேன் எங்கள் அப்பாட்ட அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற நல்ல 2 கால்கள், 2 கைகள், 2 கண்கள், இவைகள் எவ்வளவோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால் பொருளாசையிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கிறான் என்று பார்க்கிறோம். ஆகவே பொருளாசை என்பது அப்படிப்பட்ட ஒரு நம்மை ஆட்கொண்டு விடும். பொதுவாக நமது பிள்ளைகள் கூட நம்மிடத்துல வந்து என் ஃப்ரெண்டு அதை வச்சுருக்கான், இதை வச்சுருக்கான், அதை மாதிரி எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஞானமுள்ள பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு உடனே வாங்கி கொடுக்கக்கூடாது. ஆனால் உனக்கு தேவையா கேளு, எனக்கு இது தேவை, நீ கேளு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளும் வருங்காலங்களில் பொருளாசை இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 16 முதல் 21 கூட நம்ம பார்க்கும் பொழுது அதில் ஆண்டவர் ஐஸ்வர்யமுள்ள மனிதனை பற்றி உவமையாக இங்கே கூறுகின்றார். இந்த உவமையில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யமுள்ள மனிதனுடைய நிலம் வந்து நன்றாக விளைந்திருக்கிறது, அதை அறுவடை செய்கிறான் இல்லையா? அப்போது இன்றைக்கி வந்து அறுவடை என்றாலே ஒரு மகிழ்ச்சி தான். பொதுவாக அறுவடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் சிறு பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு வந்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வயலில் நெல் விளைந்திருக்கிறது, அந்த நெல்லை அறுவடை செய்திருக்காங்கன்னு சொன்னால் அதையெல்லாம் சாக்கில் போட்டு கட்டும்போது முதல் சாக்கு வந்து கோயிலுக்குன்னு வைப்பாங்க. அது வந்து ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்திருக்கிறார், ஆகவே ஆண்டவர் காணிக்க அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அடுத்த பங்கு வந்து அந்த வயலில் வேலை செய்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்த பங்கு ஏழை எளிய மக்களுக்குன்னு எடுத்து வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் செய்வாங்க, ஏன்னா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இந்த மனிதனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பற்றி அவன் நினைக்கவே இல்லை, யாரையும் நினைக்கல. ஒரு சுயநலம் உள்ளவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். விளைச்சலுக்கு தேவையான மழையை கொடுத்த ஆண்டவரையும், நல்ல விளைய செய்த ஆண்டவரையும், நல்ல காலநிலையை அருளி நல்ல ஆசீர்வதித்த ஆண்டவரையும் அவன் நினைக்கவில்லை. அந்த இடத்துல சுயநலம் உள்ளவன் என்கிறது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால், அவன் அந்த வசனங்களில் சொல்கிறான், நான் என்ன செய்வேன், என் களஞ்சியங்கள் நீ சொல்கிறான், நான் ஒன்று செய்வேன்,
என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எனக்கு விளைந்த என் பொருள்கள், ஆகவே என், எனக்கு, நான் அப்படிங்கிற வார்த்தைகள் இங்கு அதிகமாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இவ்வளோ ஒரு பெரிய சுயநலக்காரனாக இருக்கிறான் பாருங்கள். எல்லாமே எனக்கு எனக்கு எனக்குன்னு சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி தான் நிறைய மக்கள் இன்னைக்கும் இருக்காங்க. பிறருக்கு எதுவுமே ஈய மாட்டாங்க. ஒரு கஷ்டம்னாலும் ஈய மாட்டாங்க. ஒருத்தர் வந்து கேட்டாலும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே எனக்கு, நான் சம்பாதிச்சது எனக்கு அப்படிங்கிற எண்ணம் உள்ள மக்கள் அதிகமான பேர் உண்டு. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் நமக்கும் பயன்படுத்தி கொள்ளணும். அதை வந்து நம்ம பிறருக்கும் அதை கொடுக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சுயநலமுள்ள ஒரு மனிதனை பார்த்து தான் ஆண்டவர் மதிகேடனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா? மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? நிச்சயம் ஆண்டவர் கேட்கிறார். ஏன்னா என்னைக்கு ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்வாருங்கிறது நமக்கு தெரியாது. அதை உணராதவனாக இருக்கின்றான் என்று நாம் பார்க்கிறோம். இவன் தனது உலக வாழ்வின் முடிவுக்கு பிறகு என்ன என்பதை அவன் நினைக்கவே இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் மதிகேடனை என்று கூறுகின்றார். ஆகவே செல்வத்தை நம்பி வாழ்கின்றவர்களையும் மதிகேடன் அப்படிங்கிறாரு. நித்திய வாழ்வை பற்றி நினைக்காமலே வாழ்கின்ற மக்களையும் மதிகேடனே என்று கூறுகின்றார். ஒருவேளை நம்முடைய உழைப்பு, ஐஸ்வர்யம், உலகம் நமக்கு பாதுகாப்பை தரும் என்று நினைக்கலாம். ஆனால் அவை நமக்கு பாதுகாப்பை தராது. எல்லாருமே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் நம்ம ஒரு நாளைக்கு போகணும். எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது. ஆகவே எதுவுமே நமக்கு பாதுகாப்பை தராது. ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு பாதுகாப்பை தருவார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் நாம் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த நாளில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை பார்த்து ஆண்டவர் மதிகேடனேன்னு சொல்ல போகிறாரா, இல்லை நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சந்தோஷமாக வாழ்ந்த அப்படின்னு சொல்ல போகிறாராங்கிறத பற்றி நம்மை யோசித்து பார்ப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 12ஆம் அதிகாரம் 22 முதல் 34 வரை உள்ள வசனங்களில் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே வந்து ஆண்டவருடைய சீஷர்களும் நின்று அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சீடர்களிடத்தில் கூறுகின்றார், தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கீழே உள்ள வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவதாக கவலைப்படாதிருங்கள், கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள் என்று கூறுகின்றார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுடைய சரீரத்திற்காக கவலைப்படாதிருங்கள். இன்று நாம் அதிகமான கவலைப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். எல்லாவற்றையும் குறித்து நாம் கவலைப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். வருங்காலத்தை பற்றி நாம் கவலைப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். வருங்காலம் நமது கையில் இல்லை, ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. நாளைய தினம் இன்றைய தினம் ஆகும்போது இன்றைய தினத்துக்கான எல்லா விதமான கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு தருவார். ஆகவே ஆண்டவர் கூறும்போது ஆகாரம் உடையை பார்க்கிலும் ஜீவனும் சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஆகவே நாமும் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணித்து விடுவது நல்லது. இரண்டாவதாக அதில் நாம் பார்க்கும் பொழுது கவனித்து பாருங்கள், அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எவ்விதமாக எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகின்றவராக இருக்கிறார். அங்கே பார்க்கும் பொழுது காகங்களையும் காட்டு புஷ்பங்களையும் கவனித்து பாருங்கள். காகங்களை பாருங்கள், அது எதுவுமே செய்கிறதில்லை, ஆனால் அதுகளுக்கு தேவைக்கு அதிகமாகவே ஆகாரம் கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறார். அதே மாதிரி காட்டு புஷ்பத்தை பார்த்தீர்கள் என்றால் அது எவ்வளவு அழகழகான கலர்கள் இல்லையா? இன்றைக்கி நம்ம அந்த டிஸ்கவரி சேனலில் நம்ம பார்க்கும் பொழுது கடலுக்கு அடியிலெல்லாம் எவ்வளோ அழகழகான கலர் உள்ள செடிகள் இருக்குது, எவ்வளவு அழகான மீன்கள், அதே மாதிரி எவ்வளோ பூக்கள் இருக்கிறது. ஆகவே இப்படியெல்லாம் ஆண்டவர் படைத்து அதை வளரச் செய்து பராமரித்து வருகின்ற ஆண்டவர் நிச்சயமாக நம்மையும் பராமரிப்பார், நம்மையும் கவனிப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இன்று எல்லாமே ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை நம்பி இருக்கிறது. அவைகளுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் கொடுக்கின்றார். மழை வேண்டுமா, பனி வேண்டுமா, வெளிச்சம் வேண்டுமா, எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். அதே போல நமக்கும் தருவார். ஆகவே ஆண்டவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே காலையில் பூத்து மாலையில் வாடி போகும் பூக்களை கவனிக்கும் ஆண்டவர் நம்மையும் கவனிப்பார், பாதுகாப்பார், நம் தேவைகளை சந்திப்பார் என்று நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நாம் கவலைப்படாமல் ஆண்டவரை நாம் நம்புவோம்.
சிருஷ்டிப்பை நாம் கவனித்து பார்த்து ஆண்டவர் வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்வோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை தேடுங்கள், தேவைகள் சந்திக்கப்படும். ஆகவே முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் நாம் தேடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்த ஆண்டவர் அவைகளை சந்திப்பார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரை தேடி அவரை நம்பி அவரை ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொண்டு அவர் கரத்தில் நம்மை அர்ப்பணித்தால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை எப்பொழுதும் விசாரிப்பார், நமது தேவைகளை சந்திப்பார். வாழ்நாளின் இறுதி மட்டும் யாருமே நம்மோடு கூட இறுதி மட்டும் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் வாழ்நாளின் இறுதி மட்டும் நம்முடன் இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இவ்வுலகிற்கு நாம் நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது நம்ம கையில் எதுவுமே இல்லை, நம்ம எதுவுமே கொண்டு வரல. அதே மாதிரி தான் நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது, வெறும் கையோடு தான் நம்ம போகிறோம். ஆகவே நம்ம எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு தான் நம்ம போகணும். மத்தேயு 16:26 நீங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நம் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நமக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக எதையுமே கொடுக்க முடியாது. ஆகவே இந்த உலகம் முழுவதையும் நம்மை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால், இல்லையா நம்முடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் நமக்கு ஒரு லாபமும் இல்லை. ஆகவே நாம் இந்த ஜீவிய நாட்களிலே நாம் தேவனுக்கடுத்த காரியங்களில் ஐஸ்வர்யமாக இருக்க நாம் முற்படுவோம். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோம். ஐஸ்வர்யமுள்ள மனிதனை போன்று ஒரு சுயநலமுள்ளவர்களாக நாம் வாழ்ந்து நித்திய வாழ்வை பற்றிய எந்த ஒரு கரிசனையும் இல்லாமல் ஆண்டவர் அவனை மதிகேடனை என்று அழைத்தது போல நம்மையும் அப்படி அழைக்காமல் இருக்க ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக வாழ்வோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தந்தருளுவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வாழத்தக்கதான கிருபையை தாரும். நாங்கள் எதையும் பற்றி கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கவும், ஆண்டவரே உம்முடைய சிருஷ்டிப்பை நாங்கள் கவனித்து பார்த்து உம்மை அறிந்து கொள்ளவும், உம்மை நாங்கள் தேடுகின்றவர்களாக இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன்.